வணக்கம் கிங்ஸ் யூஎஸ். ஆன்சிபிள் சீரீஸில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆன்சிபிள் ரோல்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஆன்சிபிள் ரோலோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் இந்த ஆன்சிபிள் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறோன்னா, ஆன்சிபிள் ரோல்ஸில் நிறைய டாஸ்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த டாஸ்க்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரே பேக்கேஜை டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷனில் இன்ஸ்டால் பண்ணுவோம். பட் இந்த ஆன்சிபிள் கலெக்ஷன்ஸில் என்ன இருக்குன்னா, டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். அண்ட் வந்து இது எல்லாத்தோட கலெக்ஷன் தான் வந்து இந்த கலெக்ஷன்ஸ், ஆன்சிபிள் கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து ஆன்சிபிள் ரோல்ஸ்க்கு ஆக்டிவ் கம்யூனிட்டி சப்போர்ட்லேருந்து அவங்களே அவங்க ரோலை வந்து ஆன்சிபிள் கேலக்ஸியில் அப்லோட் பண்ணி வைக்கிறாங்களோ, அதே மாதிரி ஆன்சிபிள் கலெக்ஷன்ஸுக்கும் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது. அவங்களே அவங்க கலெக்ஷன்ஸை ரெடி பண்ணி ஆன்சிபிள் கேலக்ஸியில் அப்லோட் பண்ணி வைப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இந்த ஆன்சிபிள் கேலக்ஸியை வந்து காட்டுறேன். ஸோ ஆன்சிபிள் கேலக்ஸியோட யூஆர்எல்லேருந்து நம்ம ரோல்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணுற எப்படின்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி சேம் மெத்தட் தான். இங்கே சர்ச்சில் போயிட்டு நீங்கள் வந்து இங்கே சர்ச் பண்ணுங்கள். இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு ஜாபிக்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜாபிக்ஸ்ன்னு பார்த்தா இந்த மேலே கலெக்ஷன்ஸுன்னு இருக்க இடத்துல இப்போ ஜாபிக்ஸ்னு வருது, ப்ரொவைடட் பை ஜாபிக்ஸ்னு வருது. அண்டு வந்து இங்கே இன்னொரு பேக்கேஜ் வந்து ஜாபிக்ஸ்னு வருது, ப்ரொவைடட் பை கம்யூனிட்டின்னு வருது. ஸோ இப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ ஜாபிக்ஸ் ப்ரொவைடட் பை ஜாபிக்ஸுங்கிறது ஜாபிக்ஸ் தான் வெண்டார். ஸோ அவங்க வந்து இந்த ஜாபிக்ஸ்க்குன்னு ஒரு கலெக்ஷனை வந்து ஆன்சிபிள் கேலக்ஸியில் அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு வந்து ஆன்சிபிள் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் ஒரு ஜாபிக்ஸ் கலெக்ஷன் ஒன்று ரெடி பண்ணி அதை அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது வந்து ஃபீஸிபிளாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து உங்களோட என்விரான்மெண்ட்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சிபிள் கலெக்ஷன்ஸ்னால் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய கலெக்டிவான ரோல்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ், டாஸ்க், ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்தது தான் ஆன்சிபிள் கலெக்ஷன். சிம்பிளாக சொல்லணும்னா ரோல்ஸோட நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, அண்டு வந்து எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நம்ம அப்படியே வந்து ப்ராக்டிக்கலாக அப்படியே பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருவோம் கலெக்ஷன்ஸை. ஓகே, இப்போது நான் வந்து MySQL வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதுவுமே இப்போ ஆன்சிபிள் கேலக்ஸியில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. போயிட்டு இங்கே சர்ச்சில் MySQL அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா, ஸோ MySQLோட கம்யூனிட்டியோட இது வருது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து கமாண்ட் கொடுத்துருப்பாங்க ஆன்சிபிள் கேலக்ஸின்னு. நம்ம ஆன்சிபிள் கேலக்ஸின்றது ஆல்ரெடி வந்து நீங்கள் ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணும்போது பில்ட்டுனா இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட ஆன்சிபிள் ஹோஸ்ட் மிஷினில் போய் நீங்கள் வந்து அதை இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். பட் இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னா, ஆல்ரெடி வந்து MySQL வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஃபோர்ஸபிளாக இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணும்போதே டிஃபால்ட்டாக ஒரு லொக்கேஷனில் நிறையா பேக்கேஜஸ் வந்து லோட் ஆகிடுது. ஸோ இப்போ அது எந்த லொக்கேஷன் அப்படின்னா, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ யூசர் லைப்ரரி பைத்தான் 3 டிஸ்ட் பேக்கேஜஸ் ஆன்சிபிள் கலெக்ஷன்ஸ், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே தெரிகிற எல்லா ஃபோல்டருமே அந்த ப்ரொவைடட் பைன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, இங்கனுக்குள்ளே ப்ரொவைடட் பைன்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த ப்ரொவைடட் பையோட நேம் தான் இங்கே காட்டும், இந்த வெளியில் இருக்க ஃபோல்டரில். ஸோ இங்கே காட்டும். இப்போ இந்த கம்யூனிட்டிக்குள்ளே நம்மளோட MySQL இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே இல்லை, நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து இதை உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஓல்டு வெர்ஷன் தான் இருக்கும். நம்ம ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணும்போது இருந்த MySQL வெர்ஷனோ இல்லை உங்களுக்கு என்ன பேக்கேஜ் தேவையோ அது வந்து ஓல்டு வெர்ஷன் தான் இருக்கும். ஸோ அதனால் இதில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்களோட ஹோம் ஃபோல்டரில் .ansible ஃபோல்டரில் கலெக்ஷன்ஸ்குள்ளே ஆன்சிபிள் கலெக்ஷன்ஸ்குள்ளே அதே மாதிரி இங்கேயும் பெர்ஃபார்ம்டு பை அப்படின்னு இருக்கும், அந்த நேம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. போனீங்கன்னா இப்போ எனக்கு இங்கே MySQLனு இருக்குது. ஸோ இதை தான் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தனால இது வந்து ஓல்டு வெர்ஷனாக கூட இருக்கலாம். நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் rm-rf போட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. அண்டு வந்து வெளியில் வந்தீங்கன்னா இந்த இன்ஃபோ பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ இதுவும் வந்து சம் கான்ஃப்ளிக்டை வந்து க்ரியேட் பண்ணும். அதனால் இதையும் சேர்த்து டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ எதுக்காக சொல்லிட்டுருக்கோன்னா, ஆல்ரெடி உங்கள் இதில் இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா, ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு -ஃபோர்ஸ் போட்டு கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். பட் அந்த லொக்கேஷன்லாம் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியுன்றதுக்காண்டி நான் இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம MySQLோட எல்லாத்தையும் டெலிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் ஜஸ்ட் அதே கமெண்டை யூஸ் பண்ணி மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது இன்ஸ்டால் ஆகிற லொக்கேஷன் வந்து அந்த .ansible கலெக்ஷன்ஸ் _collectionsக்குள்ளே கம்யூனிட்டிக்குள்ளே MySQL இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ இப்படி தான் வந்து இன்ஸ்டால் ஆகும்.
இல்லை நான் வந்து இதை வந்து அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட வந்து ஓல்டு வெர்ஷன் இருக்குது, ஸோ இதை நான் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து -- அப்கிரேட்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணலாம். இதை நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இந்த டவுன்லோடு வந்து டிஃபர் ஆகும். ஓகே, இது வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போது எனக்கு இங்கேருந்து MySQL 4.0.1 அப்படிங்கிற வெர்ஷன் தான் இதாக இருக்குது, கரெக்டாக? ஸோ இப்போ இது வந்து இதுதான் லேட்டஸ்ட்டு, இங்கே இருக்கிறதுலேயே இதுதான் லேட்டஸ்ட்டு. இப்போது சப்போஸ் என்கிட்ட 3.16 இருக்குது, நான் வந்து 4.0 அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அப்கிரேட் கமாண்ட் கொடுத்து நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கமாண்ட் என்னென்னா, உங்களோட Ansible இன்ஸ்டாலேஷன் கமாண்டையே அப்படியே போட்டுட்டு, ஐ மீன் அந்த கம்யூனிட்டி இன்ஸ்டாலேஷன் அந்த கமாண்டே போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து -அப்கிரேட் அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு ஏதாவது அந்த பேக்கேஜில் அப்கிரேட் இருந்துச்சு அப்படின்னா அது அப்கிரேட் ஆகும். சப்போஸ் அப்கிரேட் இல்லைன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால்னு வந்துடும். இது வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா, லினக்ஸில் எப்படி வந்து நம்ம பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இது. ஓகே, இப்போது இது வந்து இன்ஸ்டாலேஷன் இப்படி தான் பண்ணணும். இது வந்து ஆன்லைன் இன்ஸ்டாலேஷன், எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, எந்த லொக்கேஷன் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த நிறைய கம்பெனிஸில் வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர் வந்து பார்ப்பாங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுற பேக்கேஜும் இங்கேருந்து டவுன்லோட் ஆகிற பேக்கேஜும் நம்ம வந்து டவுன்லோட் ஆகி ரிசீவ் ஆகுறதும் ஒன்றா இருக்கா, நம்ம இங்கே கிளிக் பண்ணுறதும் அங்கே வர்றதும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அது வந்து ஒரு சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் மூலமாக அதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபைங் கலெக்ஷன்ஸுன்ற டாக்குமெண்ட்டில் வந்து பெருசாக கொடுத்துருப்பாங்க, இது எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் சிக்னேச்சரை வச்சு எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எதுக்காகனா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக, நம்ம டவுன்லோட் பண்ணுறதும் நம்ம மிஷினில் வந்து சேவ் ஆகுறதும் ஒரே மாதிரி இருக்கா, கரெக்டாக இருக்கா அந்த இதெல்லாம் அப்படின்றத பார்க்குறக்காக தான். ஏன்னா இது வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து கம்யூனிட்டி பேஸ்டாக ரன் ஆகுது, அதனால் நம்ம வந்து ஒரு செக்யூர் பாயிண்ட்டாக இருக்கிறதும் நல்லது தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு வந்து அந்த கீயை வந்து இம்போர்ட் பண்ணணும், அவங்களோட கீயை. நான் அது வந்து உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த கமெண்ட் கொடுக்குறேன், கீ இம்போர்ட் பண்ணுற கமெண்ட் இது தான். ஸோ ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிடுங்க. இது இம்போர்ட் பண்ணோடனே இந்த KBX ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும் இங்கே .ansible. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கீ வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம போயிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா MySQL, நான் இப்போ PostgreSQL இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த கீ ரிங் அதுக்கப்புறம் அந்த கீ ஃபைலோட லொக்கேஷன் அதை கொடுத்துட்டோம்னா அது வந்து வெரிஃபை பண்ணி இன்ஸ்டால் பண்ணும். ஸோ சப்போஸ் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகாது. ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக, கொஞ்சம் செக்யூராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ இதுவும் ஆஸ் யூஷுவல் நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து அந்த டவுன்லோட் ஸ்பீடு வந்து வேரி ஆகும். ஸோ இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. பட் இடையில வந்து எனக்கு வந்து சம் நெட்வொர்க் இஷ்யூனால் வந்து எரர் ஆகிடுச்சு. பட் நான் திருப்பி அதே கமெண்ட் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மேபி உங்களுக்கும் இஷ்யூஸ் வரலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அப்கிரேட் இன்ஸ்டால் எப்படி பண்ணுறது, அப்கிரேட் எப்படி பண்ணுறது, செக்யூராக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஓல்டர் வெர்ஷன் வேணும், எனக்கு வந்து அப்கிரேடட் வெர்ஷன் வேணாம், எங்கள் என்விரான்மெண்ட்டில் வந்து ஓல்டர் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் உள்ளே போய் ஆன்சிபிளில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன். கலெக்ஷன்ஸ், ஆன்சிபிள் கலெக்ஷன்ஸ், கம்யூனிட்டி, சிடி கம்யூனிட்டி. ஸோ இப்போ நான் அந்த டாக்கரை வந்து என்கிட்ட ஒரு வெர்ஷன் இருக்குது, இப்போ நான் அதை எடுத்துகிட்டு லோக்கல் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து டாக்கர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் வெளியே வந்து டாக்கரோட இன்ஃபோ ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணணும். கம்யூனிட்டி ஃபைல்ஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் வந்து இப்போ நான் அப்படியே போய் ஓல்டு வெர்ஷனில் இன்ஸ்டால் பண்ண வரேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆன்சிபிள் கேலக்ஸி ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் டாக்கர்னு சர்ச் பண்ணணும். ஸோ டாக்கர்னு சர்ச் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்காங்க, அதோட டூப்ளிகேட்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கம்யூனிட்டி ப்ரொவைடட் பை கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு டாக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை டிஃபால்ட்டாக லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்கும், 19 டேஸ்க்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன வேணும்னா 4.7.0 2 monthsக்கு முன்னாடி பண்ணது இது வேணும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் வந்து கோலன் போட்டு அந்த வெர்ஷனை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓல்டு வெர்ஷன் அதில் இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ இவ்வளோ தான். ஜஸ்ட்டு நம்ம இப்போ பைத்தான்னு இல்லை வந்து உபுண்டுலாம் பார்த்தீங்கன்னா வெர்ஷனை போட்டுட்டு அப்படி மென்ஷன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம்ல, அதே மெத்தட் தான், சேம் அப்படியே வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம்.
ஸோ இது வந்து டவுன்லோட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா community.docker 4.7.0 வந்து இன்ஸ்டால் ஆகிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. எனக்கு கொஞ்சம் ஒரு 5 minutes டைம் எடுத்துச்சு இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஓல்டு வெர்ஷனும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து இது எல்லாமே நம்ம பண்ண எல்லா மெத்தடும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து பண்ணது. அதாவது இப்போது ஆன்சிபிள் கேலக்ஸிலேருந்து கமெண்ட் எடுத்து நம்ம வந்து இதை பண்ணோம். ஸோ இது என்ன பண்ணணுன்னா நம்மளோட இப்போ நம்ம கமெண்ட் கொடுத்தோன்னே அந்த ஆன்சிபிள் கேலக்ஸி சர்வரை ஃபெச் பண்ணி இன்டர்நெட்டில் ஃபெச் பண்ணி அங்கேருந்து பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. பட் இப்போ நம்ம ஆஃப்லைனில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஆன்சிபிள் ஃபைல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்சிபிள் கலெக்ஷன்ஸ்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே அங்கே போயிடுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே இங்கேருந்து நான் அந்த கமெண்டை ரன் பண்ணுறேன். ஆஃப்லைன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான கமெண்டை ரன் பண்ணேன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே எனக்கு வந்து எல்லா ஃபைல்ஸும் வந்து டவுன்லோட் ஆகும். பேக்கேஜ் இங்கே டவுன்லோட் ஆகிரும். ஸோ நம்மளோட .ansible ஃபோல்டருக்குள்ளே ஆகாது. டவுன்லோட் ஆகிறதெல்லாம் நீங்கள் கரண்ட் டைரக்டரி எங்கேருந்து இந்த கமெண்டை ரன் பண்ணுறீங்களோ அங்கே வந்து டவுன்லோட் ஆகிரும். ஸோ இப்போ நான் வந்து கிரஃபானாவோட பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்சிபிள் கேலக்ஸி கலெக்ஷன் இன்ஸ்டால்னு போடுறதுக்கு பதிலாக நான் வந்து டவுன்லோடுன்னு போட்டிருக்கேன். அண்ட் வந்து community.grafana போட்டிருக்கேன். ஸோ எந்த வெர்ஷனும் மென்ஷன் பண்ணல. ஸோ இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ண போகுது. ஸோ ஜஸ்ட்டு நான் இப்படி டவுன்லோட் ஹிட் பண்ணிட்டேன்னா இது வந்து எனக்கு இங்கே டவுன்லோட் பண்ணிடும். எனக்கு வந்து இந்த ஆன்சிபிள் கேலக்ஸி வழியாகவும் இன்ஸ்டால் பண்ண வேணாம், எனக்கு வந்து தனியாக டவுன்லோட் பண்ணணும்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் இருக்க வேண்டிய இடத்துல டவுன்லோட் டார்பால்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து டவுன்லோட் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டார் ஃபைலாக வந்து டவுன்லோட் ஆயிரும். சேம் நீங்கள் இந்த ஆன்சிபிள் கேலக்ஸி வழியாக டவுன்லோட் பண்ணுறதும் இந்த டவுன்லோட் டார்பால் பண்ணுறதும் ரெண்டும் ஒன்று தான். ஒரே ஃபைல் தான் வந்து டவுன்லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும். ஸோ இப்போ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த கலெக்ஷன்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா tar.gzன்னு வந்து அந்த ஃபைல் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த ஃபைலை ஆஃப்லைனை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ஜஸ்ட் வந்து ஆன்சிபிள் கேலக்ஸி கலெக்ஷன் இன்ஸ்டால் சேம் கமாண்டு தான். பட் இங்கே வந்து நம்ம ஆன்லைன் பேக்கேஜை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஆஃப்லைன் ஃபைலை வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு நம்ம ஹிட் கொடுத்தோம்னா நம்ம வந்து ஆஃப்லைனில் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இது ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லுது. ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால இது வந்து இருக்குதுன்னு சொல்லுதா பார்த்துருவோம் ஒரு தடவை. ஆன்சிபிள் கலெக்ஷன்ஸ் கம்யூனிட்டி ஆன்சிபிள் கலெக்ஷன்ஸ் கம்யூனிட்டி எஸ் ஆல்ரெடி இது இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகிருக்கனால வருது. இப்போது இந்த ஆப்ஷனை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபோர்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோர்ஸிபிளாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடும். ஸோ இது வந்து ஆன்லைன்லேருந்து பண்ணாது, ஆஃப்லைனில் தான் பண்ணுவோம். அதனால் வந்து ஈஸியாக சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஆஃப்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்னு ஃபோல்டர் requirements.yml அப்படின்னு இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. சேம் இது வந்து சிமிலர் டு பைத்தான் தான். ஸோ பைத்தானில் என்ன இந்த மாதிரி requirements ஃபைல் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த ஃபைல் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்னு போட்டு -நேம் அந்த கலெக்ஷனோட நேம் அண்டு வந்து வெர்ஷன்னு போட்டு 2.3.0 இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த requirements ஃபைலை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். நான் இங்கே வந்து ஒரு requirements ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேக்கேஜ் இருக்குது இதில். இப்போ கலெக்ஷன்ஸில் ஸோ இன்னும் தெளிவாக காட்டணும்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸில் நான் வந்து ஜாபிக்ஸோட இங்கே டாட் முன்னாடி ஜாபிக்ஸ் டாட்னு வச்சுருக்கேன்ல, இந்த ஜாபிக்ஸ் வந்து ப்ரொவைடட் பை ஸோ அவங்க. ஸோ இந்த பேக்கேஜ் வந்து பேக்கேஜ் நேம் ஸோ ஜாபிக்ஸுங்கிறது. ஸோ இந்த பேக்கேஜ் அண்டு வந்து கம்யூனிட்டிங்கிறது ப்ரொவைடட் பை அண்டு வந்து MongoDB. ஸோ இதை வந்து இந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வெர்ஷன் இல்லைன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கலெக்ஷன் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். வெர்ஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து 1.7.9ன்னு அந்த வெர்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய சோர்ஸஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கலெக்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் வந்து சேம் ஆன்சிபிள் கலெக்ஷன் இன்ஸ்டால்னு போகிறதுக்கு பதிலாக ஆன்சிபிள் கேலக்ஸி இன்ஸ்டால் -r சேம் பைத்தானில் எப்படி கொடுப்போமோ அதே தான். இங்கே முன்னாடி வந்து பிப்புன்னு இருக்கும், இது வந்து ஆன்சிபிள் -கேலக்ஸின்னு இருக்குது, அவ்வளோதான். ஸோ அப்படியே வந்து இதை வந்து requirements.txt ஃபைலை வந்து அப்படியே இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு சொல்லுது, அதனால் வந்து இப்படி வருது. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபோர்ஸ் கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து
ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணியும் ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் ஒய்எம்எல் ஃபைலையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணணும். எஸ், பைத்தானில் வந்து நம்ம வந்து டிஎக்ஸ்டி ஃபைல் யூஸ் பண்ணுவோம், ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி ஃபைலு. பட் இங்கே வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் ஒய்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இது இன்ஸ்டால் ஆக வேண்டாம், நான் அப்படியே ஹிட் கொடுத்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது வந்து நம்ம இன்ஸ்டால் ஆன கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும். ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா, Ansible-Galaxy கலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா இது வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸை கொண்டு வரும். ஸோ இது எங்கேருந்து கொண்டு வருதுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லொக்கேஷன் இருக்கு இல்லையா, /userbin. ஸோ இங்கேருந்தும் இந்த கலெக்ஷன்ஸை வந்து எடுத்துகிட்டு வரும். அதனால் நீங்கள் இங்கே இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இது உங்களுக்கு கேட்காது. இங்கே உங்களுக்கு காட்டாது. நம்ம இன்ஸ்டால் பண்ணது மட்டும்தான் காட்டும். நம்ம .ansible ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அது மட்டும்தான் காட்டும். இப்போது நான் வந்து எக்ஸாக்டாக அந்த பேக்கேஜை கொடுத்து நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து community.mysql அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட லிஸ்ட்டுன்ற கமெண்டை கொடுத்து அந்த பேக்கேஜ் நேம் போட்டால் எனக்கு வந்து அந்த பேக்கேஜோட வெர்ஷன், அதோட நேம், அந்த இது காட்டும். ஸோ இது எங்கள் லொக்கேஷனில் இருக்குது அது எல்லாத்தையுமே சொல்லிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பேக்கேஜ் நேமை கொடுத்தும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அண்டு வந்து இப்போ கடைசியாக வந்து வெரிஃபை பண்ணுறது. இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணுறோம், இதெல்லாம் ஓகே. பட் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணது ஃபைல்ஸ் எல்லாமே எந்த வித கரப்ஷனும் இல்லாமல் கரெக்டாக வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை வெரிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுனா, நம்ம வந்து Ansible வந்து இந்த கமாண்டை யூஸ் பண்ணி Ansible-Galaxy கலெக்ஷன் வெரிஃபை அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி அந்த பேக்கேஜ் நேமை கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, Docker 4.7.0. ஸோ அந்த நேம் வந்து இங்கே கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா வெரிஃபை பண்ணும் இங்கே இருக்கிற ஃபைலும் அண்டு வந்து அந்த Ansible-Galaxy சர்வரில் இருக்கிற ஃபைலும் ஒரே மாதிரி இருக்கா, எந்த வித சேஞ்சஸும் மிஸ்மேட்சும் இல்லையா அப்படிங்கிற வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற வந்து ஒரு அசம்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு அண்டு வந்து அதோட நேம் அது எல்லாத்தையுமே சொல்லுது. ஸோ இது எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து 2 லொக்கேஷன் இன்ஸ்டால் ஆகுது இல்லையா, ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடலாம், ஓகே இது இங்கே இருக்கிறது தான் இன்ஸ்டால் ஆகுது அப்படின்றதுனால. ஸோ இதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா ஈச் ஃபைலையும் அது வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபை ஆகட்டும். ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆயிடுச்சு. இப்படி தான் நமக்கு மெசேஜ் வரும், சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு தட் செக்ஸம் ஃபார் கம்யூனிட்டி டாக்கர். ஸோ ஆமாம், இது வந்து எப்படின்னா அந்த ஹேஷ் செக்ஸம் இருக்குல்ல, அதை வச்சு தான் அதை வெரிஃபை பண்ணும் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. அது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். அண்டு இப்போது நம்ம வந்து நிறைய பேக்கேஜஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஆஸ்யூஷுவல் நம்ம வந்து requirements.yml ஃபைலில் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி requirements.yml யூஸ் பண்ணி வெரிஃபைன்ற கமெண்டை கொடுத்து requirements.yml ஃபைலை வந்து இங்கே கால் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த requirements.yml ஃபைலுக்குள்ளே இருக்கிற எல்லா பேக்கேஜையுமே வெரிஃபை பண்ணிடும். ஸோ இப்படி தான் வந்து அந்த வெரிஃபிகேஷன் மெத்தட் ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே வந்து எவ்வளோ பேக்கேஜஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து டைமும் நிறைய எடுக்கும், ஏன்னா வந்து ஒவ்வொரு ஃபைலையும் அது வெரிஃபை பண்ணணுன்றதுக்காக. ஸோ இப்போ நான் அதை வந்து கேன்சல் பண்ணிடுறேன், இந்த மாதிரி தான் வெரிஃபை பண்ணணுன்றதுக்காக சொன்னேன். ஓகே, Ansible கலெக்ஷன்ஸ் பற்றி ஓரளவுக்கு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இனி ஃப்யூச்சர் வீடியோவில் Ansible கலெக்ஷனை எப்படி ப்ளே புக்கில் அப்ளை பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம முக்கியமாக வந்து நம்ம டிஸ்கார்ட் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து நிறைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு எதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அங்கே சேனலில் அதுக்கான ஸ்பெசிஃபிக் சேனலை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி சீக்கிரமாக உங்களோட டெக்னிக்கல் இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்டு வந்து உங்களுக்கு எதாவது வீடியோ தேவைப்படுது வேறு ஏதாவது டெக்னிக்கலில் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.